ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். எப்போவுமே ப்ரெட்டை வச்சு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிசர்ட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் நல்லா திக்கான பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்து அதில் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ பால் நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். நல்லா ஒரு 2 வாட்டி கொதிக்கட்டும். இப்போ பால் கொதித்ததும் நம்ம கடைச்சி வச்சு கஸ்டர்ட் பவுடரை இதோடு கலந்துக்கலாம். இப்போ கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா திக்காகிடும். இந்த மாதிரி நல்லா திக்காகணும். இப்போது இந்தளவுக்கு திக்கானதும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை அதிகமாக சேர்க்க வேணாம், ரொம்ப கம்மியாகவே சேருங்க. இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கரையட்டும். இப்போ கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேம் ரேஷியோவில் இருக்கணும். இப்போ சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ஸ்வீட்டுக்கே ரொம்ப முக்கியமானது. இருக்கட்டும். இப்போ ப்ரெட் எடுத்து அதோட ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டில் இருக்க ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ட்ரே எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் எல்லாமே நல்லா இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் மில்க்கு இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் மில்க்கு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது மில்க் மேடும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து ரெடி பண்ண வச்ச அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். திரும்பவும் செகண்ட் லேயர் ப்ரெட்டை வச்சு அசம்பிள் பண்ணுங்கள். இப்போ அசம்பிள் பண்ணோன்னே திரும்பவும் கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கு மேலே மில்க் மேட் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது நிறையா சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக அந்த மில்க் மேடும் அந்த ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து வச்ச மிக்ஸை மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸ் எதுக்கு வேணும்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ கார்னிஷ்க்கு நான் பிஸ்தா சேர்த்துருக்கேன். நல்லா பிஸ்தாவை எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸும் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா 1 மணி நேரத்துக்கு செட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெட்டில் அந்த பால் நல்லா ஊறணும். நல்லா 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், ப்ரெட்டில் நல்லா அந்த பால்லாம் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மில்க் மேட் ஃப்ரெஷ் க்ரீம் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பிரெட் புடிங் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.